அடுத்து நம்ம பார்க்க போற டூல், பெயிண்டிங் டூல்ஸ்ல அடுத்து நம்ம 2வது பார்க்க போற டூல் என்னன்னா, கிரேடியன்ட் டூல். ஸோ இதுவுமே உங்களுக்கு கீழ அப்படியே டூல்ஸ்ல வந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி 2 கலர் உள்ள ஷேட்ஸ் மாரி இருக்கும். கிரேடியன்ட்ஸ்னா கிரேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிரேட்ஸ்னா நெறைய கலர்ல வந்து கிரேட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். கிரேடுன்னா தெரியும் இல்லையா? 1, 2, 3, 4 ஏ-பி-சி-டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நெறைய கலர்ஸ் வந்து வச்சுக்க முடியும். அதனால அதுக்கு பேரு கிரேடியன்ட் டூல் அப்படின்னு பேரு. இது வந்து ஜி, இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஜி. இந்த டூல் எடுத்த உடனே உங்களுக்கு மேல ஆப்ஷன் பார்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலம் இருக்கு. இது வந்து கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2 கலர் பிளாக்கு அண்ட் ஒயிட், நடுவுல ஃபுல்லா கிரே இருக்கும். இந்த இடத்த நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய கிரேடியன்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பேசிக் அதுல போனீங்கன்னா, பிளாக்கு, ஒயிட் இந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ளூ கலர்ஸ்ல கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பேக்கிரவுண்ட நீங்க இந்த மாரி ப்ளூ கலர்ல 2 கலர்ல வச்சுக்கலாம். ஸோ இத கிளிக் பண்றீங்க. வேற ஒரு பேக்கிரவுண்ட் சூஸ் பண்ணீங்க. ஸோ நீங்க எத இப்படி கிளிக் பண்ணிட்டு, நீங்க எத சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கிரேடியன்ட் வந்து மாறிடும். இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபோட்டோஷாப்ல தான் இருக்கு. சரிங்களா? பழைய ஃபோட்டோஷாப்ல அதாவது 2021, 22ல கூட இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்ப நான் சொல்ற ஃபியூச்சர். சரிங்களா? இது வந்து 2023ல மட்டும் தான் இருக்கு. அதனால நீங்க வந்து சப்போஸ் ஃபியூச்சர்ல அப்டேட் ஆனீங்கன்னா, இத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிரேடியன்ட் ஒண்ணு போட்டுட்டு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கிரேடியன்ட்டோட ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணலாம். கிரேடியன்ட்டோட ஸ்டைல். ஸ்டைல்ல மொத்தம் 5 ஸ்டைல் இருக்கு. இந்த இடத்துல இப்ப நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து ரேடியல். இப்ப நான் வந்து சென்டர்ல நான் வைக்கிறத. சென்டர்ல வச்சுட்டு இத வந்து இந்த ரெட் கலர் வந்து சென்டர்ல சின்னதா அப்படி வச்சுக்கலாம். இப்ப லீனியர்னா இப்படி இருக்கும். லீனியர்னா இந்த மாரி இருக்கும். லீனியர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, லைன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து மேல ஒரு லைனு, கீழ ஒரு லைனு அந்த மாரி இருக்கு. இப்போ நீங்க ரேடியல் சூஸ் பண்றீங்க. இந்த மாரி ரேடியல்ங்கிறது உங்களுக்கு சென்டர்ல ரவுண்டா வந்து இருக்கும். இருக்கக்கூடியது தான் ரேடியல். அடுத்தது ஆங்கிள்டு. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இது மாரி இருக்கும். இதுல வந்து நீங்க இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ரிஃப்ளெக்டர். ரிஃப்ளெக்டர்னா ஒண்ணுமே 2 கலர் 2 இடத்துல இருக்கும். சரிங்களா? 2 இடத்துல இருக்கும். அடுத்தது டைமண்ட். ஸோ இந்த மாரி டைமண்ட் ஷேப்ல இந்த லீனியர் இருக்கும். இப்ப நீங்க கலர் இது எனக்கு வந்து ஸ்டைல் வந்து எனக்கு ஓகே. ஆனா வேற கலர் மாத்தணும்னா நீங்க டக்கு டக்குன்னு போயிட்டு இந்த மாரி குயிக்கா மாத்திக்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். பழைய வெர்ஷன்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா மாத்த வேண்டியது வரும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, லெட்டருக்கு பயன்படுத்துவோம். அது மாரி பேக்ரவுண்ட்ஸ்க்கு பயன்படுத்துவோம். ஒரு எஃபெக்ட்டுக்கு பயன்படுத்துவோம். ஒரு ஆல்பம்ல அல்லது ஒரு ஒர்க்ல வந்து பேக்ரவுண்டுக்கோ, மத்த விஷயங்களுக்கோ இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு லைட்டிங் பயன்படுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட்ஸ் அப்படின்னா இதான். மொத்தம் 5 டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்கு. இதுல நீங்களாவும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்களாவும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த கிரேடியன்ட். இத போய் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ல வச்சு இந்த பாயிண்ட்ல வச்சு நீங்க அப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. அதுல போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு, இதுல ஒரு கலர நீங்க அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நீங்க அத மேனுவலா மாத்தணும். உங்களுடைய 2022ல இந்த ஃபீச்சர் இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கூட நீங்க டபுள் கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் லேயர்ல வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு கிரேடியன்ட் வரும். இதுல போய் நீங்க கலர் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி கூட நீங்க கலர் மாத்திக்கலாம். ஓகே பண்ணிக்கங்க. அதாவது லேயர் பாக்ஸ்ல போயிட்டு அந்த கிரேடியன்ட் இருக்கிற இடத்துல டபுள் கிளிக் பண்ணணும். அந்த கிரேடியன்ட்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணி, நீங்க அந்த கிரேடியன்ட் ஃபில்லுங்கிற இடத்துக்கு வரணும். இதுல வந்து நீங்க லீனியர், அதுக்கப்புறம் ரேடியல், அதுக்கப்புறம் ஆங்கிள்டு, ஸோ அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் அண்ட் தென் ஃபைனலி டைமண்ட். இந்த மாரி கூட நீங்க கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.